ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெயின்லேயும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்லேயும் சரி, ஏசி அதே போல் ஃபேனு, லைட்டு இதெல்லாம் வேலை செய்யலை அப்படின்னா எப்படி நம்ம ரயில்வேல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு பொறுத்தளவுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 139க்கு ஒன்று கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ரயில்வே ஆத்தரைஸ்டு கம்ப்ளைண்ட் ஆப்பான ரயில்வே மதாத் ஆப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம பிசி இருக்குது அப்படின்னா பிசி மூலியமாகவும் நம்ம இந்த ரயில்வே மதாத் ஆப்பை லாகின் பண்ணி பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இது இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி நம்ம இன்ஸ்டால் லாகின்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தனியாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். இப்போ நான் ஆப்புக்குள்ளே நான் உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போயிட்டேன் அப்படின்னா நான் இதில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் கம்ப்ளைண்ட் எப்படி நான் பண்ணுறேன், அதாவது ஏசி ஒர்க் ஆகலை, அதே போல் ஃபேன் ஒர்க் ஆகலை, இல்லை லைட் ஒர்க் ஆகலை, இல்லை மூணில் ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் இது எல்லாமே பயணிகளுடைய வசதிக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஒருத்தரான ஃபேன் இல்லை அப்படின்னா தூங்க முடியாது அப்படின்னா அவரால் தூங்க முடியாது தான். அதே போல் லைட் இருக்குது ஆனால் எரியல அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு பயணிக்கு ஒரு அசௌகரியம் தான். அதே போல் ஏசி ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் ஏசிக்குன்னு பே பண்ணி இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏசி வேலை செய்யலைனாலும் அது ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஸோ இது எல்லாமே தப்பாக இருக்குங்கும்போது அது சரி செய்கிறதுக்கு நம்ம ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கம்ப்ளைண்ட்டாக நம்ம சொல்லும்போது அது பிரச்சனை கண்டிப்பாக அவங்க ரயில்வே தரப்புலேருந்து சரி செஞ்சு தரப்படும். ஸோ இது நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ட்ரெயினில் இருக்கிற கம்ப்ளைண்ட் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு கம்ப்ளைண்ட் செக்ஷனில் போயிட்டு இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி, திவ்யாங்ஜான், அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் உமன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இதில் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சப் கம்ப்ளைண்ட் வரும். உங்களுடைய பெட்டியில் ஏசி வேலை செய்யலை அப்படின்னா ஏர் கண்டிஷ்னர் கொடுங்க, ஃபேன் வேலை செய்யலை அப்படின்னா ஃபேன் கொடுங்க, இல்லை லைட் வேலை செய்யலைன்னா லைட் கொடுங்க, சார்ஜிங் பாயிண்ட் வேலை செய்யலைனாலும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை இதில் சொன்னது போக வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ட்ரெயினில் இருக்கக்கூடியது ஒர்க் ஆகலை அப்படின்னா அதர்ஸ் கொடுத்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. உதாரணமாக நான் லைட் ஒர்க் ஆகலை அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எந்த டேட் அண்ட் டைம், எந்த அன்னைக்கு அந்த பிரச்சனை அதாவது நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கும் போதே அது ப்ராப்ளம் அப்படிங்கும்போது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோன்னா அந்த டேட் அண்ட் டைம் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் அது முடிஞ்ச பிரச்சனை, நீங்கள் ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இது சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அந்த டேட் அண்ட் டைம் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து டன் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்ததுக்கு ஆஸ் பர் மை பிஎன்ஆர் நம்பர் one of the light in my coach is not working properly. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆஸ் பர் மை பிஎன்ஆர் நம்பர்னு கொடுத்திங்கன்னா கூட போதுமானது. ஏன்னா உங்களோட பிஎன்ஆர் நம்பருக்கு நீங்கள் எந்த இடத்துல உட்காருவீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய லைட் வேலை செய்யலை அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து பண்ணிடுவாங்க. அதே போல் ஜேர்னி டீட்டெயில்ஸ், நீங்கள் ஒரு ரிசர்வ்டு பேசஞ்சர் அப்படின்னா பிஎன்ஆர் நம்பர் கொடுங்க. இல்லை அன்ரிசர்வ்டு பேசஞ்சர் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ப்ராப்பராக ட்ராவல் பண்ணுறீங்க, யூடிஎஸ் டிக்கெட் பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா யூடிஎஸ் நம்பர் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜேர்னி டீட்டெயில்ஸ், ஸோ பிஎன்ஆர் நம்பர் கொடுத்து பிஎன்ஆர் நம்பர் என்னங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரெயின் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா பிஎன்ஆர் நம்பரை வச்சு அவங்க ட்ரெயினை டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ஃபைல் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஃபேன் வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் சுவிட்சை ஆனில் வச்ச ஸ்டேட்டஸில் ஃபேன் சுற்றலை, லைட் எரியலை அப்படின்னா நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த லைட் எரியாத மாதிரி நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து அது ஜேபிஜி ஃபார்மேட், இல்லை ஜேபிஇஜி ஃபார்மேட், இல்லை பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நீங்கள் 5 MBக்குள்ளே இருக்கிற சைஸ் இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள். இல்லை எடுக்கலைன்னா கேமரா வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது நம்ம ட்ரெயினில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு. சரி,
இதே ஏசி வெயிட்டிங் ஹாலில் ஸ்டேஷனில் வேலை செய்யலை, அதே போல் அங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த லைட் வேலை செய்யலை, அதே மாதிரி அங்கே பேசஞ்சர்ஸ்க்கு இருக்கிற ஃபேன் வேலை செய்யலை, அதே போல் அங்கே டிஸ்பிளே போர்டெல்லாம் வேலை செய்யலை. ஸோ இது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஸ்டேஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டில் போயிட்டு சேம் இதே போல் தான் கம்ப்ளைண்ட்குள்ளே போயிட்டு இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு இது அங்கே என்ன பிரச்சனை, உதாரணமாக ஏசி வேலை செய்யலைன்னா ஏசி கொடுங்க, ஃபேன் கொடுங்க, அப்படி இல்லாட்டி சார்ஜிங் பாயிண்ட் வேலை செய்யலைனாலும் கொடுங்க, இல்லை எஸ்கலேட்டர் வேலை செய்யலைனாலும் கொடுங்க, இல்லை கோச் இண்டிகேட்டர் போர்டு கோச் இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு வச்சுருப்பாங்களா, அது டிஜிட்டலில் இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு இல்லை அப்படின்னாலும் கொடுங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் அண்ட் லைட் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் வந்து எந்த டேட்டு டைமுங்கிறது இன்சிடென்ட் டைம் இதெல்லாமே வச்சுட்டு கம்ப்ளைண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்டேஷனில் இந்த இடத்துல ஃபேன் வந்து வேலை செய்யலை, இல்லை லைட் வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்டேஷன் நேம் பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஸ்டேஷனில் போகிறீங்களோ, எந்த ஸ்டேஷனில் அந்த பிரச்சனை இருக்குதோ அந்த ஸ்டேஷன் வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர். ஸோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக குறைஞ்சது 2 பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த 2 பிளாட்ஃபார்மில் எந்த பிளாட்ஃபார்மில் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்கிறதுக்காகத்தான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சது. நான் ஆல்ரெடி சொன்னபடி தான், நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள், இல்லை அப்போ தான் நீங்கள் ஸ்னாப்பை எடுக்கணுன்னா கேமரா ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைல் சைஸ் வந்து ஜேபிஇஜி பிஎன்ஜியில் இருக்கணும், 5 MBக்குள்ளே இருக்கணும். ஸோ இதுதான் வியூவர்ஸ், இப்படி தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இது நம்ம எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மேபி அந்த இப்போ உட்காந்துருக்கிற அதே சீட்லேயே இல்லை அதே ஸ்டேஷனில் நீங்கள் அடுத்த டைம் வெயிட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அன்னைக்கு பிரச்சனையாக இருந்தது, இன்றைக்கி வந்து திருப்பி இப்போ பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத விட நீங்கள் அன்னைக்கு நீங்கள் பிரச்சனையாக இருக்கும்போது கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அடுத்த டைம் நீங்கள் அதே ஸ்டேஷனுக்கு போகும்போது லைட்டும் ஃபேனும் வேலை செஞ்சதுன்னா உங்களுக்குள்ள ஒரு திருப்தி வரும். ஓகே, நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி தோன்றும். இது ஒரு விஷயம். அதே போல் ரயில்வேலேருந்து சில மெயின்டெனன்ஸ் ஒர்க் ரிலேட்டடாக வந்து அவங்களும் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் இது மாதிரி ஒவ்வொரு பேசஞ்சர்ஸும் கொடுக்க இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்க அவங்களும் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க ஒவ்வொன்றா. ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ரயில் மதாத் ஆப் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே கொண்டு வந்திருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது சஜஷன் கொடுக்கணும், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படின்னா சஜஷன் பேஜில் போய் சஜஷனில் கொடுங்க. இல்லை நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ட்ராக் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸோ ஓகே விவர்ஸ், இதுதான் விவர்ஸ் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குற சிஸ்டம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.